இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவோமாக. நான் என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் இங்கே வாக்கு கூறுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சீனாய் மலையண்டையிலே வந்து பாளையம் இறங்குறாங்க. அங்கு தான் மோசேக்கு 10 கட்டளை கொடுக்கப்படுது. அந்த 10 கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனுக்கு அங்கே சர்வாங்க தகன பலி இட்டு தேவனை பணிந்து கொள்ளும்போது அங்கே தேவன் வந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருவார் என்பதை இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன்னா 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது மத்தேயு 18:20 சொல்லப்படுது இல்லையா, அந்தபடி 2-3 பேர் ஒன்று கூடி வந்து அவர் நாமத்தை உயர்த்தும் போது அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னே சொல்கிறார். அப்போ அவர்கள் ஜபத்தை தேவன் கேட்கிறார், அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமாரிய ஸ்திரீக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை பார்க்கலாம். அந்த சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த ஸ்திரீ சொல்லுறா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று அவள் சொன்ன வேளையிலே இயேசு அவளை நோக்கி, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். அப்படி அவர் பேசும்போது அவளுடைய வாழ்க்கையின் உண்மை ரகசியங்களை அங்கே அவர் எடுத்துரைக்கும் போது அவர்தான் மேசியா என்று அறிந்து அவருடைய நாமத்தை அவள் பிரஸ்தாபப்படுத்துகிறார். ஊருக்குள்ளே போய் நான் மேசியாவை கண்டேன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை அங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ ஒரு விபசாரத்தில் விழுந்து போன அந்த ஸ்திரீயே கர்த்தரை அங்கே காண்கிறாள், அவள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாள், அங்கே மெய் தேவனை அவள் கண்டடைகிறாள். அப்போ அவருடைய நாமத்தை போய் அந்த ஊருக்குள்ளே போய் அவள் பிரஸ்தாபப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி பயபக்தியோடு அவரை நாமத்தை நாமும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா ஏசாயா 42:8 இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்றே கர்த்தர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தணும், அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்தணும். அந்த மகிமையும் கனத்தையும் வேறொரு விக்கிரகங்களுக்கு, அதாவது விக்கிரகங்களாகட்டும், மனுஷன் கையினால் உண்டாக்கினதாகட்டும், இல்லை மனுஷர்கள் பொன் பொருள் எது மேலே நம்முடைய விருப்பம் இருக்கோ அதெல்லாமும் தேவனுக்கு முன்பாக விக்கிரகங்களும் அருவருக்கிறதா இருக்கிறது. அப்போ அதற்கு நம்முடைய கனத்தையோ மகிமையோ கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சங்கீதம் 89:7 சொல்லப்படுகிறது, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் அவர் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அவர் அஞ்சப்படத்தக்கவர். அப்போ பயத்துக்கும் பக்திக்கும் உரிய தேவனுக்கு உரிய மகிமையை நாம் செலுத்தணும், கனத்தை நாம் செலுத்தணும், அந்த தேவனுக்கு நாம் பயந்து நடக்கணும். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறார் என்றே வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 12:1 சொல்லுது, உண்மை உள்ளவர் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனை உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்களும் உண்மையான பக்தி உள்ளவர்களும் இந்த நாட்களில் குறைந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. பக்தி உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் மனிதர் மத்தியில் காண்பதே அரிதாக இருக்கிறன்னே சொல்லப்படுது. கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறதுக்கு நாமே சில நேரங்களில் தடைகளாக இருக்கிறோன்னு பார்க்குறோம். அப்போ பயபக்தியோடு கர்த்தருடைய நாமத்தை உண்மை மனதோடு உத்தமத்தோடு முழு பலத்தோடு ஆத்மாவோடு அவர் நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிற எல்லா இடத்திலும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார். உபாகமம் 12:5 சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும் உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்தை தான் அங்கே குறிப்பிடப்படுது. அப்போ ஆலயத்தில் எல்லாரும் ஒன்று கூடி சர்வாங்க தகன பலிகளையும் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் படைப்புகளையும் உற்சாக பலிகளையும் இது எல்லாவற்றையும் செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் அவரை பணிந்து கொண்டு அந்த இலையிலே அந்த படைத்த பலிகளினுடைய காரியங்களை அந்த நாட்களில் புசித்து அவர்கள் கையிட்டு செய்தது எல்லாவற்றிலும் அவங்க மகிழ்ந்து அந்த இலையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கூட அந்த நாட்களில் சந்தோஷப்படுவீர்கள் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்திலே அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும், அவருக்குரிய கனத்தை செலுத்தணும், அவருக்குரிய பலிகளை செலுத்தணும். அந்த காலத்தில் காளைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் வெட்டி பலிகள் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலின்னு உற்சாக பலி என்றும் செலுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நம்முடைய பாவ அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் கொடுத்து ஒரே பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால இப்போ நம்ம ஆடு மாடு காளைகளை பலியிட வேண்டாம். நம் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு இடும்போது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் ஸ்தோத்தரிக்கும் போது, அப்பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை அங்கே வந்து ஆசிர்வதிப்பார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த எல்லையிலையும் வந்து தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 6:6 சொல்லப்பட்டது போல கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் நாம் உண்மையாக இருந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அப்போ இத்தகைய நற்கிரியைகள் நம்ம இலையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம் தேவனை தொழுது கொள்ளும் போது அந்த இடத்துல வந்து தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். சங்கீதம் 132 13 14 வசனத்தில் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படியாக விரும்பினார். சீயோனிலே கர்த்தருடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிறார்கள். இது என்றைக்கும் நான் தங்கும் இடம்னே அதை சொல்றார். அதிலே நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன்னு சொல்றார். ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே படைங்கள்னு இருக்கு இல்லையா? அப்பொழுது உங்களுக்கு வந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக வானத்தின் பல கனிகளை திறந்தே உங்களை வந்து ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் கொடுத்து. அப்போ தேவன் நீங்கள் கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனுக்குரிய பலிகள் காணிக்கைகளை சரியாக நாம் செலுத்தி தேவனை அந்த ஆலயத்தில் வந்து நாம் மகிமைப்படுத்தும் போது பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் நாமத்தை அங்கே தேவன் நம்மையும் வந்து ஆசிர்வதிப்பார். அங்கே ஏழைகளுக்கும் அப்பத்தினாலே அவர் திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகணும்னா நாம் காணிக்கை கொடுக்கும்போது தான் அங்கே இருக்க ஏழை எளியவர்களும் போஷிக்கப்படுவாங்க, போதகர்கள் போஷிக்கப்படுவாங்க. அப்போ அவர்கள் போஷிக்கப்படும் போது தேவன் நம்மை வந்து அந்த இலையிலே ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 9:3 பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி, யாருன்னா இங்கே சாலமோனை நோக்கி, என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தை உன் வேண்டுதலையும் கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்திலே நாம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே அவருடைய கண் நோக்கமாக இருக்கும். அவர் அங்கே நம்மை காண்கிற தேவனாய் விசாரிக்கிற தேவனாய் நாம் வைக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் பதில் தந்து நம்மை வந்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் கண்களும் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும்னு 2 நாளாகமம் 7:16 பார்க்குறோம். அப்போ அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லையிலே அவர் பிரசன்னம் இருக்கிறது, அவர் கண் நோக்கமாக இருக்கிறது, அவர் நம்மை வந்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஸ்தானத்திலே வந்து நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.